வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் 3 பெண்கள் உட்பட அப்பாவிகள் 5 பேர் பலி. இனியும் பொறுமை காக்க முடியாது என்று இந்தியா கடும் எச்சரிக்கை. செவ்வாயன்று பள்ளி கல்லூரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட விடுமுறை ரத்து. பள்ளி நிர்வாகிகளின் உண்ணாவிரதம் மட்டும் நடக்கும் என்று தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு அறிவிப்பு. இயல்பு நிலை பாதிப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். சோனியா மருமகனுக்காக ஹரியானா அரசு ஒப்புதல் அளித்த நிலபேரம். தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் எல்லையோர கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 3 பெண்கள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லைக்கோட்டில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் அக்டோபர் துவக்கத்தில் இருந்தே தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஞாயிறன்று இரவில் ஜம்மு மாவட்டம் அர்னியா செக்டாரில் உள்ள 10 இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். அதற்கு இந்திய தரப்பு தகுந்த பதிலடி கொடுத்தது. அப்போது திடீரென சர்வதேச எல்லையையொட்டிய சில கிராமங்கள் மீதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் குறிவைத்து தாக்குதலை துவங்கினர். இதில் அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 13 வயது சிறுமி உட்பட 3 பேர் பெண்கள். மேலும் 29 பேர் பலத்த காயமடைந்து ஜம்மு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் எல்லை கிராமங்களில் பல வீடுகள் சேதமடைந்தன. திங்களன்று காலையிலும் பாகிஸ்தானியரின் தாக்குதல் தொடர்ந்தது. கடந்த 3ஆம் தேதி பூஞ்ச் மாவட்ட எல்லையோர கிராமத்தில் பாகிஸ்தானியர் நடத்திய தாக்குதலில் 17 வயது இளம்பெண் இறந்தார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லைக்கு மிக அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களை பத்திரமாக வெளியேற்றவும் ராணுவத்தினர் முடிவு செய்துள்ளனர். பாகிஸ்தான் தாக்குதலால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட எல்லை கிராமத்தினர் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். இதற்கிடையே குப்வாரா மாவட்டத்தில் உள்ள தங்தார் செக்டாரில் உள்ள எல்லைக்கோடு வழியாக இந்திய எல்லைக்குள் சில பயங்கரவாதிகள் திங்களன்று அதிகாலை ஊடுருவ முயன்றனர். அவர்களை தடுக்க முயன்ற போது இந்திய எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவ உயரதிகாரி தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 3 AK ரக எந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் போக்கை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இனியும் பொறுக்க முடியாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். காஷ்மீர எல்லையில் பாகிஸ்தானிய ராணுவத்தினரின் கண்மூடித்தனமான தாக்குதலை அடுத்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிருபர்களை சந்தித்தார். இரு நாடுகளின் எல்லையில் உள்ள நிலவரத்தை இந்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் போர் நிறுத்த விதியை மீறும் செயலை பாகிஸ்தான் ராணுவத்தினர் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் இனியும் பொறுமை காக்க முடியாது என்று எச்சரித்தார். और इस हकीकत को समझना चाहिए कि भारत में अब जमाना बदल चुका है. बस इतना ही कहना चाहूंगा क्योंकि बार-बार सीज फायर वायलेशन करना और हमारे आज 4-5 लोग मारे गए हैं, ये खबर मुझे मिली है. इसकी जानकारी भी हमको जो हमारे BSF के DG हैं उनको हासिल कराई. हमारी उनसे बातचीत आज सुबह भी हुई है. பாகிஸ்தானிய ராணுவத்தினரின் தாக்குதலால் எல்லை கிராமங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை காஷ்மீர் மாநில அரசு செய்து வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இதற்கிடையே எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் மோதல் போக்கு நல்லதல்ல என்று காங்கிரஸ் கட்சியும் எச்சரித்துள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாயன்று தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் உள்ள ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செவ்வாயன்று தனியார் பள்ளிகள் செயல்படாது என்று தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் சார்பில் அதன் செயலாளர் இளங்கோவன் அறிவித்திருந்தார். அதேபோல கோவை மாவட்டத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கும் ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்புகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகளும் கல்லூரிகளும் செவ்வாயன்று வழக்கம் போல செயல்படும் என்று திங்களன்று திடீரென்று அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 7ஆம் தேதியன்று ஏற்கனவே தேர்வுகள் திட்டமிடப்பட்டு இருப்பதால் வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்று அறிவித்துள்ள தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் செயலாளர் இளங்கோவன், எனினும் ஜெயலலிதாவின் விடுதலையை வலியுறுத்தி திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமையன்று சுயநிதி பள்ளி நிர்வாகிகள் மட்டும் பங்கு பெறும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்து தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகள் சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டம்
போராட்டத்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதிமுகவினரின் தூண்டுதலால் போலீஸ் அனுமதி கூட பெறாமல் அன்றாடம் ஒவ்வொரு பகுதியிலும் உண்ணாவிரத போராட்டம், மனித சங்கிலி என்று போட்டி போட்டுக் கொண்டு நடத்தப்படும் போராட்டங்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். கல்வித்துறையிலும் ஆட்சியாளர்களின் அரசியல் தலையீடு அதிகரித்துவிட்டதற்கான ஆதாரமாகவே தனியார் பள்ளி கல்லூரிகளும் போராட்டத்தில் பங்கேற்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி அதிமுகவின் மாணவர் அணி சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது விடுதலையை வலியுறுத்தி அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 10வது நாளாக திங்களன்றும் பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. சென்னையில் வடக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் சென்னை அண்ணா நகர் அண்ணா வளைவு அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் மத்திய சென்னை MP SR விஜயகுமார், MLA கலைராஜன் ஆகியோரும் பங்கேற்றனர். அம்மா அவர்கள் விடுதலை பெற வேண்டும், அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எழுச்சிமிக்க ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு பெரும் திருப்பு முனையாக இருக்கும். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் சார்பில் பல்வேறு இடங்களில் திங்களன்றும் போராட்டங்கள் தொடர்ந்தன. ஜெயலலிதா, அவருடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோரது ஜாமீன் மனுக்கள் மற்றும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அப்பீல் மனுக்கள் அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாயன்று பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளன. அதிமுகவினரின் போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் விடுதலைக்காக சட்டப்படி போராட அதிமுகவினருக்கு உரிமை உள்ள அதே நேரத்தில் தமிழகத்தின் இயல்பு நிலை பாதிக்காத வகையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். தானாக முன்வந்து தங்களுடைய விருப்பத்தின் பாட்பட்டு செய்யாமல் இருந்தால் கூட ஒரு விதமான ஒரு நெருக்குதல் மக்களுக்கு தரப்படுகிறதோ என்கின்ற அச்சத்தை தொடர்ச்சியான நிகழ்வுகள் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. நிச்சயமாக மாநிலத்தினுடைய இயல்பு வாழ்க்கை எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. அதற்காக அரசாங்க இயந்திரம் தகுந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மட்டுமல்ல, தங்களுடைய கடுமையான நடவடிக்கைகள் மூலம் இதை சீராக்க வேண்டும். முன்னாள் முதல்வர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள் இருக்கிறதோ அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் தமிழகத்தினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இங்கு எதையும் அரசாங்க இயந்திரம் அனுமதிக்க கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். முன்னதாக பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று தமிழகத்தில் தூய்மை இயக்கத்தை சென்னையில் திங்களன்று வானதி சீனிவாசன் துவக்கி வைத்தார். சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தை சுத்தப்படுத்தும் பணியில் பாரதிய ஜனதா கட்சியினருடன் வக்கீல்களும் இணைந்து தூய்மை இந்தியா திட்ட உறுதிமொழி ஏற்றனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் இருந்த குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்தினர். சுற்றுச்சுவர்களில் இருந்த போஸ்டர்களை கிழித்தெறிந்து வெள்ளையடித்தனர். நீதிமன்ற தீர்ப்பையும் நீதிபதியையும் அவமதிக்கும் வகையில் அதிமுகவினர் போராட்டம் நடத்துவதாக பாமக MP அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் விடுதலையை வலியுறுத்தி அதிமுகவினர் நடத்தும் போராட்டம் குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமகவின் இளைஞரணி தலைவரும் MP-யுமான அன்புமணி, அனுமதியின்றி பல்வேறு போராட்டங்கள் நடத்தும் அதிமுகவினர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் நீதிபதியை அவமதிக்கும் வகையில் அதிமுகவினர் செயல்படுவது தவறான முன்னுதாரணம் என்றும் அன்புமணி கண்டனம் தெரிவித்தார். தனியார் பேருந்துகள் எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று மிரட்டியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூட இருக்கின்றனர். இவங்களெல்லாம் மிரட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. நல்லது தீர்ப்பு வந்திருக்கிறது, நீதிமன்றம் தீர்ப்பு. இது எல்லாரும் அதாவது தீர்ப்பை ஏற்க வேண்டும். இது சட்டத்திற்கு யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாம் சமமானவர்கள் எல்லாம். ஆக இவங்க ஏதாவது பிரச்சனைனா மேல்முறையீடு செய்யுங்க, அவ்வளவுதான். நீதிமன்றத்துக்கு போங்க, மேல்முறையீடு செய்யுங்க. இங்க சத்தம் போட்டு போராட்டங்கள் போட்டு உண்ணாவிரதம் மனித சங்கிலி போட்டு ஒரு நிர்பந்தம் செய்யக்கூடாது. இது தவறான ஒரு முன் உதாரணம். இது இல்லாம நீதிபதியை தரகுறவா பேசிக்கிட்டு அந்த தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையில பேசிக் கொண்டிருக்கின்றார். இது தவறு. இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமாக ஆளும் கட்சிக்காரர் இதை நிறுத்த வேண்டும். இந்த போக்கை நிறுத்த வேண்டும். தமிழக மீனவர் மற்றும் இலங்கை தமிழர் பிரச்சினைகளில் மோடி தலைமையிலான மத்திய அரசு சரியாக செயல்படவில்லை என்றும் அன்புமணி புகார் தெரிவித்தார்.
சோனியா மருமகன் வதேராவின் சட்டவிரோத நிலபேரத்துக்கு தேர்தல் நடத்தை விதியை மீறி முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடா அவசரமாக ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். ஹரியானா மாநிலம் ஹிசார் நகரில் திங்களன்று நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் அவரது மகன் ராகுலை கடுமையாக சாடிய மோடி, காங்கிரசின் பரம்பரை அரசியலுக்கு முடிவு கட்டவும் பாரதிய ஜனதாவை வெற்றி பெறச் செய்யவும் வேண்டுகோள் விடுத்தார். சோனியா மருமகன் ராபர்ட் வதேரா DLF ரியல் எஸ்டேட் நிறுவனம் இடையில் நடந்த சட்டவிரோத நிலபேரத்துக்கு முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடா தலைமையிலான அரசு அவசர கதியில் ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பதை உணர்ந்தே வதேராவின் நிலபேரத்துக்கு ஹரியானா காங்கிரஸ் அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறிய மோடி, கட்சி மேலிடத்திடமிருந்து ஹூடாவுக்கு நெருக்கடி வந்திருக்கலாம் என்று சோனியாவையும் சாடினார். தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது நடந்துள்ள இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார். और ये कैसे बेशरम लोग हैं? हुडा जी ने मान लिया है, कांग्रेस ने मान लिया है, हरियाणा में उनका पराजय निश्चित है, मान लिया है. कल उन्होंने, उनकी सरकार ने चुनाव की आचार संहिता होने के बावजूद भी एक फैसला किया. क्या फैसला किया? दामाद को जमीन देने के काम को फाइनल कर दिया. उनको मालूम है चुनाव नतीजे के बाद दामाद को कुछ मिलने की संभावना नहीं है, इसलिए अभी कर्ज चुका दो. चुनाव के बीचों बीच पाप करने की इनकी हिम्मत देखिए. और मुझे लगता है ऊपर से डंडा चला है, ऊपर से, कि जाते जाते काम करके जाओ, जा रहे हो, हमारा क्या, और इसलिए उनको ये करना पड़ा है. முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா ஆகியோரது பெயர்களையும் தனக்கு சாதகமாக பிரச்சாரத்தின் போது மோடி பயன்படுத்தினார். நவம்பர் 14ஆம் தேதி நேருவின் பிறந்த நாளில் துவங்கி இந்திராவின் பிறந்த நாளான நவம்பர் 19ஆம் தேதி வரையில் எல்லா பள்ளிகள், அங்கன்வாடிகளில் சுத்தப்படுத்துதலையும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என மோடி அழைப்பு விடுத்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் திங்கட்கிழமையன்று சிறப்பு தொழுகையுடன் கொண்டாடினர். திங்கட்கிழமையன்று நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றும் விதமாகவும் ஏழைகளுக்கு உதவும் ஈகை திருநாளாகவும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சென்னை தீவு திடலில் நடந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் திருவல்லிக்கேணி பெரிய மசூதியிலும் சிறப்பு தொழுகை நடந்தது. அப்போது இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி பக்ரீத் வாழ்த்து தெரிவித்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரையின்படி மனித இனத்தின் முன்னோடியாகிய எங்கள் தந்தை தேவதூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திருப்பலியை நினைவு கூறுவதற்காகவும் இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பு வழிபாடு நடந்து அதற்கு பிறகு கூட்டு பிரார்த்தனையும் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்றுமத நண்பர்களுடன் மற்றும் மனிதநேயம், நல்லுணர்வு இவைகளை முன்னிறுத்தி ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஜீவகாருண்யத்தின் உச்சகட்ட வரம்புகளை உலகத்திற்கு போதிக்கும் நிலையில் இன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருப்பலியை செயல்படுத்தப்படுகிறது. சாதி மத பேதமின்றி அனைவரும் பகிர்ந்துண்டு வாழும் வகையில் குர்பானி எனப்படும் ஆடு மற்றும் ஒட்டகங்களின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாமியர்கள் வழங்கி சிறப்பு தொழுகை நடத்தினர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம், கடையநல்லூர், ஏர்வாடி போன்ற இடங்களில் நடந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் திரளானவர்கள் பங்கேற்றனர். இந்த புனிதமிக்க நாளிலே ஒட்டுமொத்த இந்தியாவும் உலகமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இதேபோன்று திருச்சி, மதுரை, கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையும் குர்பானியும் கொடுக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் இயற்கை பேரழிவை சந்தித்த காஷ்மீரில் பக்ரீத் கொண்டாட்டத்தில் முஸ்லிம்கள் ஈடுபடவில்லை. ஜம்மு காஷ்மீரில் கடந்த மாதம் பெய்த வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் 280க்கும் அதிகமானவர்கள் இறந்தனர். பல்லாயிரக்கணக்கான வீடு, கடைகள் நாசமானது. திங்களன்று நாடே பக்ரீத்தை கொண்டாடிய நிலையில் காஷ்மீர் மாநிலத்தில் முஸ்லிம் மக்கள் பண்டிகையை கொண்டாடவில்லை. இதனால் ஸ்ரீநகர் களை இழந்து காணப்பட்டது. सबके दिलों में जो होता था, खुशी होती थी कि नहीं ईद आ गई है, खासकर बड़ी ईद. लेकिन जो इस तरह के सैलाब ने हमें यहाँ कश्मीर में जो ऐसे तबाही मचाई कि अब ईद के किसी की दिलचस्पी नहीं रही. क्या मनाएंगे ईद? आप खुद देख सकते कि ये तबाही कितनी हो गई है यहाँ पर. அரசிடமிருந்து எந்த நிவாரண உதவியும் கிடைக்காத போது எப்படி பக்ரீத் பண்டிகையை கொண்டாட முடியும் என்று கடைக்காரர்கள் ஆவேசத்துடன் கூறினர். इस बार तो कोई ईद नहीं है, सारे दुकानें उजड़ गई, घर उजड़ गए. कौन सी ईद है ये अब इस बार? रास्ते इस पर चलने की जगह नहीं होती थी इस साइड से रेजिडेंसी रोड पे. इस बार तो कुछ भी नहीं है, सारा पानी के अंदर था, सारा डिस्ट्रॉय हो गया. इस बार कौन सी ईद मना सकते हैं? कुछ नहीं, रेनोवेशन कर रहे हैं, आप देख सकते हैं सारी दुकानें रेनोवेशन कर रहे हैं, अभी सारे कर रहे हैं रेनोवेशन. सरकार की तरफ से कुछ नहीं हुआ, सरकार सोई हुई है.
ஆங்காங்கே சிறப்பு தொழுகைகளில் மட்டும் முஸ்லிம்கள் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஸ்ரீநகரில் பெரும்பாலான கடைகள் இன்னமும் மூடியே கிடக்கின்றன. பக்ரீத் அன்று குர்பானி கொடுக்கும் வழக்கத்தை இஸ்லாமியர்கள் கொண்டிருப்பதால் ஸ்ரீநகருக்கு ஏராளமான ஆடுகளை வியாபாரிகள் கொண்டு வந்திருந்தனர். ஆனால் வாங்குவார் இல்லாததால் ஆட்டுச் சந்தையும் வெறிச்சோடி இருந்தது. தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,120 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,515 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 40 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,720 ரூபாயாக இருந்தது. மோடி அழைப்பை ஏற்று மும்பையில் அதிகாலையில் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தெருவை கூட்டி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். இந்தியாவை தூய்மைப்படுத்தும் வகையில் கிளீன் இண்டியா எனும் இயக்கத்தை காந்தி ஜெயந்தி தினத்தன்று துவங்கிய பிரதமர் நரேந்திர மோடி சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட சச்சின், கமல்ஹாசன் உள்ளிட்ட 9 முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதை ஏற்று மும்பையில் தூய்மைப்படுத்தும் பணியை சச்சின் டெண்டுல்கர் துவக்கினார். அதிகாலையில் நடந்த இந்த தூய்மை பணியின் வீடியோ காட்சிகள் சச்சின் டெண்டுல்கரின் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பல தெருக்களில் குவிந்திருந்த குப்பை கூளங்களை அகற்றி டெண்டுல்கர் தலைமையில் இளைஞர்கள் தூய்மைப்படுத்தியுள்ளனர். அப்போது டெண்டுல்கர் நாட்டை சுத்தப்படுத்தும் பணியில் நாம் அனைவரும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். नमस्कार, सुबह के 4:30 बजे हुए हैं और जैसा कि मुझे श्री नरेंद्र मोदी जी ने लीडरशिप का रोल सौंपा है स्वच्छ भारत के लिए, मेरी तरफ से और हमारी टीम यहाँ पे है जो सफाई करेगी यहाँ पे। हम सभी लोग, जब मेरे दोस्तों को पता चला कि मुझे लीडरशिप का रोल सौंपा गया है तो सारे फ्रेंड्स इकट्ठा मिलके सामने आए और उन्होंने कहा कि हम भी हाथ बढ़ाएंगे सफाई की तरफ और भारत को जितना साफ रख सकते हैं उतना साफ रखने की कोशिश करेंगे। ये शुरुआत है, मगर मैं समझता हूँ कि सिर्फ ये 2 या 3 या 4 दिन का काम नहीं है। इसके लिए महीने लगेंगे, मे बी साल लग जाएंगे, मगर जब तक हम इकट्ठा रह के हमारे देश को साफ कर सकते हैं। பகல் நேரத்தில் மும்பை தெருக்களை சுத்தம் செய்தால் ரசிகர்கள் கூட்டம் கூடிவிடும். அதனால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்று கருதியே அதிகாலையில் சுத்தப்படுத்தும் பணியை சத்தமின்றி சச்சின் மேற்கொண்டதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.